2 வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. இந்த அறிவிப்பை பற்றித்தான் இக்காணொளியில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. காணொளியை முழுமைக்கும் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா 2 வங்கி அக்கௌண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அப்படி என்ன அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2 அல்லது 3க்கும் மேற்பட்ட நிறைய வங்கி கணக்குகள் வைத்திருந்தால் நீங்கள் பார்த்திங்கன்னா சிலவற்றை கவனமாக கையாள வேண்டியது இருக்கும். அதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் நண்பர்களே. உங்கள் வங்கி கணக்கில் குறைந்தபட்ச இருப்பு தொகையை பராமரிக்காத போது வங்கிகள் அதற்கென குறிப்பிட்ட கட்டணத்தையும் அபராதமாக வசூலிக்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஒட்டுமொத்தமாக சிலருக்கு நிறைய வங்கி கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகை என்று சொல்லக்கூடிய குறைந்தபட்ச இருப்பு தொகையான மெயின்டெனேஷன் செய்வதற்கு நிறைய சவாலாக வந்திருக்கும். இந்த ஒரு சூழ்நிலையில தான் பல வங்கிகளில் வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய நபர்கள் வருமான வரி தாக்கல் செய்யும் பொழுது தேர்தல் நேரத்தில் பல்வேறு விதமான செய்யக்கூடிய நேரத்தில் பல சிக்கல்களை எதிர்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஒவ்வொரு வங்கி கணக்குகள் தொடர்பான தகவல்களையும் அதில் கொடுக்க வேண்டும். தற்போதைய காலத்தில் மக்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலான சூழ்நிலைகளின் காரணமாக வேலை செய்யும் நிறுவனங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். அத்தகைய சூழ்நிலையில தான் ஒவ்வொரு நிறுவனமும் SA அப்படின்னு சொல்லக்கூடிய சேலரி அக்கௌண்ட்டின் சம்பள கணக்கை திறக்கிறார்கள். எனவே முந்தைய நிறுவனத்துடனான கணக்கு கிட்டத்தட்ட செயலற்றதாகிவிடும். எந்த ஒரு சேலரி அக்கௌண்ட்டிலும் 3 மாதங்களுக்கு மேல் சம்பளம் பெறப்படாமல் போனால் அது தானாகவே சேமிப்பு கணக்காக சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக மாற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் அப்படின்றது வெளியாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல வங்கி கணக்குகள் வைத்திருப்பது பாதுகாப்பின் அடிப்படையில் நல்லதும் கிடையாது. நிகர வங்கி கணக்கின் நெட் பேங்கிங் அனைத்து வங்கிகளினுடைய கடவுச்சொல்களையுமே பார்த்திங்கன்னா அதாவது கடவுச்சொல்னா என்னன்னு தெரியும் நினைக்கிறேன். பாஸ்வேர்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த ஒரு சூழ்நிலையிலே செயலற்ற கணக்கை பயன்படுத்தாவிட்டால் அதில் மோசடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏனெனில் நீங்கள் ரொம்ப நீண்ட கணக்கை திறந்த 14 நாட்களுக்குள் அதை மூடினீங்கன்னா வங்கிகள் கட்டணம் வசூலிக்காது. இதே 1 வருடம் நிறைவடைவதற்கு முன்பாகவோ அல்லது 14 நாட்களுக்கு பிறகு நீங்கள் கணக்கை மூடினால் நீங்கள் ஒரு கணக்கு மூடலுக்கான கட்டணத்தை செலுத்த வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நண்பர்களே. இது முழுக்க 2 அல்லது 3 பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு இந்த நியூஸை நீங்கள் மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஏன்னா இது போல் நிறைய காணொளிகள் இருக்கிறது. ஒரு விதமான வீடியோக்களும் ஒரு விதமான அறிவிப்புகள் காத்து கொண்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் தொடர்ந்து இணைந்திருங்கள்.